வணக்கம் நண்பா. நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நேற்று நம்ம தளபதி விஜய் டிவிகே கட்சியோட அந்த உறுப்பினரை செய்கிறது எப்படி தானும் சேர்த்துட்டேன் அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து போட்டுட்டாரு. ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ வந்து நம்ம பார்த்தலாம், அதுக்கப்புறமேட்டு எப்படி நம்ம ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த வீடியோவில் அவர் என்ன பேசியிருக்காங்கிறத கேட்டிருக்கலாம். அண்ணா வந்துட்டார். இது என்னோட ஐடி கார்டு, தமிழக வெற்றி கழகத்தினுடைய உறுப்பினர் தான். நான் எடுத்துட்டேன். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்ற ஒரு அடிப்படை சமத்துவ கொள்கையை ஃபாலோ பண்ணி வரப்போகிற சட்டமன்ற தேர்தலை நோக்கி என்னோட பயணத்தில் இணைஞ்சி மக்கள் பணி செய்ய நாங்கள் ஏற்கனவே வெளியிட்ட இந்த கட்சியினுடைய உறுதிமொழியை படிங்க. நீங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா, நீங்கள் எல்லாரும் விருப்பப்பட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ் ப்ளீஸ். இது ரொம்ப ஈஸி தான், ஈஸி டு ஆக்சஸ். தேங்க்யூ. பாய் தான். பாய். ஸோ உறுதிமொழி எல்லாமே வந்துட்டு படிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு அண்ணன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் உறுப்பினராக வந்து சேர்ந்துட்டாரு. இப்போ நாம அடுத்தது சேர வேண்டியதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நீங்கள் வந்துட்டு இந்த டிவிகே கட்சியில் வந்துட்டு இணையணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா பண்ண வேண்டியதுக்கு ஒரு 3 விஷயம் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதாவது QR கோட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வாட்ஸ்அப் மூலிமா வந்துட்டு இணைஞ்சிக்கலாம், டெலிகிராம் இல்லைன்னா வெப் சோர்ஸ் மூலிமா வந்துட்டு இணைஞ்சிக்கலாம். 3 QR கோடு வந்துட்டு அவைலபிள் தான் இருக்கு. இது இல்லாத பட்சத்தில் ஒரு நம்பர் வந்துட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு TVK அப்படின்னு வந்துட்டு மெசேஜ் வந்துட்டு அனுப்புனீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு பதில் ரிப்ளை பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் வாட்ஸ்அப்ல இருந்து நம்ம போயிடலாம். ஸோ இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த வாட்ஸ்அப் நம்பர்ல வந்துட்டு TVK அப்படிங்கிற மெசேஜ் ஆல்ரெடி இருக்கும், நீங்கள் டைப் பண்ணவே வேண்டாம். இல்லைன்னா டைப் பண்ணி TVKன்னு அனுப்புங்க. அனுப்புனதுக்கு அப்புறம் உங்களுக்கான லாங்குவேஜ் செலக்ட் பண்ண சொல்லி வரும். இங்கிலீஷா தமிழான்னு கேட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜை செலக்ட் பண்ணுங்க. இதை தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ஓட்டர் ஐடி கேட்கும். ஸோ ஓட்டர் ஐடி மட்டும் எடுத்து ரெடியா வச்சுக்கோங்க. ஸோ ஓட்டர் ஐடி எண் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் ஸோ இதுல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட பேரு, உங்களோட அப்பா பேரு, நீங்க எந்த பூத்துல இருக்கீங்க, அந்த எண்ணெய் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு பர்ஃபெக்டா வந்துடும். ஸோ இந்த டீடைல்ஸ்லாம் கரெக்டா இருக்குன்னா எஸ் கொடுக்க சொல்லும், இல்லைன்னா நோ கொடுக்க சொல்லும். டீடைல்ஸ் கரெக்டா இருந்தா எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்ததுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட செல்ஃபி போட்டோ இல்லைன்னா ஆல்ரெடி கேலரியில நீங்க எடுத்து வச்ச ஒரு போட்டோ அப்படிங்கிறது உங்களை அட்டாச் பண்ண சொல்லுவாங்க. ஸோ போட்டோ ஒன்று அனுப்பிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சர்வரில் வந்துட்டு பதிவேற்றப்பட்டிருக்கு. கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கான அந்த மெம்பர்ஷிப் கார்டுங்கிறது வந்துடும் சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கான கார்டுங்கிறது வந்துடும். இதுதான் வாட்ஸ்அப்ல, இதே தான் எல்லாத்துலயுமே வந்துட்டு இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸோ டெலிகிராம் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருந்தது. ஏன்னா வாட்ஸ்அப்ல டிவிகே மெசேஜ் அனுப்பி நான் ஒரு நாள் ஆகுது இன்னுமே எந்த ரிப்ளையுமே வரல. பெருசா வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு அப்புறமேட்டு அனுப்புறவங்களும் ரிப்ளை கூட வந்திருக்குது. ஸோ கார்டுமே வந்திருக்குது. ஆனா இங்க வாட்ஸ்அப்ல ஒரே நம்பர் கொடுத்ததுனால எல்லாருமே வந்துட்டு அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்றதுனாலயும் பெருசா வந்து பாத்தீங்க அப்படின்னா சீக்கிரமா அந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து நடக்காம தான் இருந்தது. ஸோ இப்போ டெலிகிராம் எடுத்துட்டீங்க அப்படின்னா காலையில வந்துட்டு என்னோட நண்பருக்கு ஒருத்தருக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கார்டு அப்படிங்கிறது வந்து டெலிவரி ஆயிடுச்சு. ஸோ டெலிகிராம்லயுமே வந்துட்டு அதுக்கான லிங்க் அப்படிங்கிறது வந்துட்டு அந்த QR கோடை வந்து ஸ்கேன் பண்ணீங்கன்னா ஸோ டெலிகிராம்ல அந்த உங்களுக்கான அந்த அபிஷியல் பேஜ்ங்கிறது பாட் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும். ஸோ அது ஓப்பன் ஆனதுமே இதுல இருக்கிற என்னென்ன ஸ்டெப்ஸோ அதுலயுமே அப்படியே தான் கேட்டிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே வந்து பாத்தீங்கன்னா லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. இதை தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ஓட்டர் ஐடி எண் கொடுத்ததோ அந்த டீடைல்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஷோ ஆச்சு. எஸ் இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. டீடைல்ஸ் கரெக்டா இருந்தது அப்படின்னா கரெக்டா இருந்து எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட போட்டோ வந்து கேட்கும். போட்டோ அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கான கார்டுங்கிறது ஜென்ரேட் ஆகி வந்துடும். இது 2 ஆப்ஷன் பார்த்துட்டோம். இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ஆப்ஷனா ஒரு ஆப்ஷன் வந்துட்டு இருந்தது. அதுதான் அந்த வெப் யூசர் அவருக்கான அந்த QR கோடோட ஆப்ஷன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒரு ஆப்ஷனா தான் இருந்தது. இதனால சொல்றேன் அப்படின்னா அந்த ஆப்ஷன் வந்துட்டு யாருமே பெருசா யூஸ் பண்ணல. எல்லாருமே வாட்ஸ்அப், டெலிகிராம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த QR கோட் வந்துட்டு நீங்க ஸ்கேன் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியா வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறான முறை இதே தான் வந்துட்டு அமைஞ்சிருந்தது. இல்ல எனக்கு வந்துட்டு வாட்ஸ்அப்ல ஓகே ஸ்கேன் பண்றேன், டெலிகிராம்ல ஓகே ஸ்கேன் பண்றேன், அதுல வந்துட்டு எனக்கு ஸ்கேன் பண்ண தெரியல அப்படின்னு இருக்கிற பட்சத்துல நீங்க வாட்ஸ்அப் நம்பர்ல டிவிக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருப்பீங்க. ஸோ அந்த நம்பரோட ப்ரொஃபைலை கிளிக் பண்ணுங்க. பனையூரோட அட்ரஸ் வந்துட்டு வரும், அதாவது ஆபீஸ் அட்ரஸ் டிவிக்கு எது வரும். அதுக்கு கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா HTTP TVK ஃபேமிலி அப்படின்ட்டு அந்த ஒரு லிங்க் கொடுத்திருப்பாங்க, வெப்சைட்டோட லிங்க் மாதிரி. அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுமே 10 வினாடிக்குள் உங்களோட அந்த மெம்பர்ஷிப் கார்டு வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு போட்டிருப்பாங்க. ஸோ அது கீழே வந்துட்டு உள்ள போறதுக்காக வந்துட்டு எஸ் கொடுக்க சொல்லுவாங்க. கொடுத்துருந்தீங்க அப்படின்னா டப்புனு உங்களோட மொபைல் நம்பர் கேட்கும். உங்களோட மொபைல் நம்பரை கொடுங்க. அதுக்கு ஒரு OTP ஜென்ரேட் ஆகி வந்துடும். ஏன்னா OTP வர்றது சில பேருக்கு வந்து லேட் ஆகலாம். எனக்கு உடனே வந்துருச்சு. அதுக்கான OTP ஜென்ரேட் ஆகி வந்ததோ டப்புனு வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட டீடைல்ஸ் வந்துட்டு ஷோ ஆகும். இந்த மாதிரி உங்க அப்பா பேர் தான், உங்க பேர் இதுதான், உங்க பூத் நம்பர் இதுதான். ஒரு சில பேருக்கு அந்த டீடைல் ஷோ ஆகிறது இல்ல. ஷோ ஆனாலும் ஓகே, ஷோ ஆகலைனாலும் ஓகே. உங்களோட போட்டோ உடனடியாக அப்லோட் பண்ண சொல்லும். டப்புனு வந்து பாத்தீங்கன்னா செல்ஃபி போட்டோ இல்லைன்னா ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்த போட்டோ எதா இருந்தாலுமே உங்களோட
உங்களோட கேலரியில் போயிட்டு அந்த போட்டோ அப்லோட் பண்ணுங்க. பிரிண்ட் கார்டுன்னு கேட்கும். பிரிண்ட் கொடுத்தா அடுத்த ஒரு வினாடிக்குள்ளேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான மெம்பர்ஷிப் கார்டுங்கிறது ரெடி ஆகி வந்துருச்சு. ஸோ இவ்வளோ ஈஸியா வந்துட்டு ஒரு ப்ராசஸ் வந்து வச்சிருக்காங்க. பட் இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சில பேருக்கு வந்துட்டு இன்னுமே லோட் ஆகிட்டு தான் இருக்கு, சில பேருக்கு வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகுது. ஏன் இதுக்கு அடுத்து நான் இன்னொருத்தருக்குமே வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு முறையில் வந்துட்டு பண்ணும்போது எனக்கு வந்துட்டு லோடிங் ஆகிட்டே தான் இருந்தது, கொஞ்சம் லேட் ஆச்சுன்னு சொல்லலாம். பட் இருந்தாலுமே வந்துட்டு இதுல ஏதாச்சும் ஒரு ப்ராசஸ் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ எல்லா ப்ராசஸுமே ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதுக்கான லிங்க் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேணும் அப்படின்னா தாராளமா அந்த QR கோட் இருக்கு இல்லையா, உங்களுக்கு வேணும்னா கூகுள்லேயே சர்ச் பண்ணுங்க. இல்லைன்னா வந்துட்டு அஃபிஷியலான வெப்சைட் பேஜ்லேயே வந்துட்டு ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயுமே வந்துட்டு அவைலபிள் இருக்கு. இல்லை உங்களுக்கு எதுலேயும் கிடைக்கலனா கூகுளில் போயிட்டு TVK QR கோடு போடுங்க, உங்களுக்கு வரும். அந்த வாட்ஸ்அப் நம்பர் பாருங்க, இல்லை அந்த வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா மேலே ப்ரொஃபைல்லேயே வந்துட்டு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அந்த HTTP நான் சொன்ன அந்த TVK ஃபேமிலிங்கிறதால லிங்க்குங்கிறது நீங்கள் எதில் வேணாலும் அப்ளை பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஆல்ரெடி நீங்கள் கார்டு வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதுவுமே வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் எதில் அப்ளை பண்ணி ரொம்ப ஈஸியாக வாங்குறீங்க அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணுங்க. பட் இது எல்லாத்துக்குமே மேலே இந்த ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, இன்னும் 4-5 நம்பர் வந்து கொடுத்துருந்தாங்க. ஒவ்வொரு நம்பர் சேஞ்ச் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியான ப்ராசஸாக இருந்திருக்கும். ஏன்னா 10 லட்சம் பேர் வந்துட்டு இன்னுமே லோடிங்கில் சுற்றிட்டு இருக்கு, வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. போட அப்புறம் பண்ணிக்கலாம் கூட போயிட போறாங்க. ஸோ அதனால டப்புன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்ணனோட ஆசை அந்த 2 கோடி பேரை வந்துட்டு டப்புன்னு நிறைவேற்றணும் அப்படின்னா ஈஸியான வழிமுறைகள் இன்னும் அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்பர் கொடுத்தீங்கன்னா மிஸ்டு கால் கொடுத்தீங்கன்னா டப்பு நீங்கள் உறுப்பினராக இணைச்சிடலாம். அதுக்கப்புறமேட்டு உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டு வாங்கிக்கிறோன்ட்டு. ஸோ அடுத்தடுத்த ஃபாலோப்பில் வந்துட்டு இன்னுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்ஸாக நிறைய விஷயங்கள் வந்துட்டு கொண்டு வந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக வந்து சேரதுக்கு. எனக்கு பட்டன் மொபைல் வச்சிருக்கவங்க ஜாயின் பண்ணணும் அப்படிங்கும்போது இதெல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ப்ராசஸாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு மொபைல் காலில் வந்துட்டு ஏதாச்சும் பண்ணுற மாதிரி ஒரு நம்பர் டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ போக போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த அப்டேட்ஸ்ங்கிறது வந்துட்டு தான் இருக்கும். இன்னுமே அந்த ஆப் அப்படிங்கிறது வந்துட்டு ரிலீஸ் பண்ணாம தான் இருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் மூலியமா வந்துட்டு பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்துட்டு எல்லாருக்குமே ஈஸியாக இருக்கும். நாம ஒரு 4 பேருக்கு ஈஸியாக பண்ணி கொடுக்கலாம். ஸோ என்னோட கார்டு அப்படிங்கிறது வந்துருச்சு. ஸோ அதை தான் நீங்கள் தம்ப்நெயிலையும் பார்த்துருப்பீங்க, சைட்லையும் வந்துட்டு அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு வந்துட்டு TVK இன்னும் ஆசையாக இருந்ததுன்னா ஸோ நீங்கள் உடனே கார்டு அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க. நன்றி, வணக்கம். இதோ என்னோட கார்டு.